ஒரு சின்ன கிராமத்துல கண்ணன்கிறவன் மட்டன் பிரியாணி கடை ஒன்று வச்சிருந்தான். ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தான். அண்ணே அண்ணே, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே, நான் வந்துட்டு என்னை சேர்த்துக்கிறீங்களா? தினமும் எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்றபடி இருந்துக்குவேன். ஓஹோ, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன், அதுபடி வந்திருக்கியாக்கும். சரி சரி, ஒரு நாளைக்கு சம்பளம் 500 ரூபா. பிரியாணி கடையில் காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்க்கணும், பார்த்துக்காதையும். இப்போவே வேணாம்னா சொல்லிவிட்டு போயிடணும். அப்புறம் பாதியிலே ஓடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. வேலை பார்க்கணும்னா சரியா பார்க்கணும், சரியா? ஐயா, நான் கண்டிப்பா வேலையெல்லாம் நல்லா பார்ப்பேன், நீங்க கவலையே பட வேணாம். என் வேலையை பார்த்துட்டு நீங்களே அசந்து போக போறீங்க பாருங்க. முன்னாடி ஒரு இடத்துல நாங்க குடியிருந்தோம், அங்க ஒரு கடையில வேலை பார்த்தேன். இப்ப இங்க குடி வந்தனாலதான் மாறினேன், இல்லைன்னா காலம் முழுக்க நான் அந்த கடையில தான் வேலை பார்த்திருப்பேன். அதனால இங்கவும் நான் விசுவாசமா தானே வேலை பார்ப்பேன், நீங்க கவலையே பட தேவையில்ல. கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, செயல்ல நல்லா இருந்தா சரி. சரி, பிரியாணி கடையை பார்த்துக்க. ஒரு பிளேட் எவ்வளோ போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன், அதுபடி போடு. அது கூடவே ஒரு முட்டையை வச்சு கொடுத்துடணும், சரியா? நிறையாலாம் பிரியாணி போடக்கூடாது. போட்டுறத நான் பார்த்தேன்னா உன் சம்பளத்துலேருந்து பிடிச்சி போடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்க. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ பிரியாணி கடையை பார்த்துக்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அட கடவுளே, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த பிரியாணியை ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இவர்கிட்ட போய் கேட்டால் தருவாரான்னு தெரியலையே. எதுக்கும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா? இல்லை போய் கேட்டுருவோம். இவரை பார்த்தா கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு. போய் கேட்டு பார்த்துடலாம். தம்பி, சாப்பிட்டு 2 நாளாச்சுப்பா, ரொம்ப பசிக்குது. இந்த பிரியாணியை பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு தட்டு கொஞ்சம் மட்டும் எனக்கு போட்டு கொடுத்தா போதும், என்னோட பசி ஆறுனதுமே கிளம்பிடுறேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு தட்டு மட்டும் போட்டு கொடுப்பா. பணம் இல்லை, அது மட்டும்தான் என்கிட்ட இல்லை. தயவு செஞ்சு என் பசியை ஆற்றி விட. ஐயோ அம்மா, மன்னிச்சிருங்க, இது என்னோட கடை கிடையாது. இந்த கடையோட ஓனர் வெளியே போயிருக்கிறாரு. அவர் வந்ததுமே வேணா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேனே, அது முடிக்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீங்க பயப்பட வேணாமா, அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு. உங்களை மாதிரி ஏழைபாளைக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு யாருக்கு தான் மனசு வராம இருக்கும் சொல்லுங்க? இது மட்டும் ஏன் கடையா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் இந்த பிரியாணி போட்டு கொடுத்துருப்பேமா. உட்காருங்க. எப்பா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆளு பிரியாணி எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாருப்பா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், ஒரு தட்டு மட்டும் போட்டு கொடு. என்னங்கம்மா, சரி உட்காருங்க, போட்டு கொடுக்குறேன். அந்த பாட்டி அந்த ஒரு தட்டு பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கடை ஓனர் அந்த இடத்துக்கு வந்தான். நான் கொஞ்ச நேரம் சாப்பிட போறேன், இந்த சைடு திரும்பி நில்லு, சரியா? இங்கிட்டு பார்க்காத. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்ணே, எங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க. கூடவே ஒரு முட்டை வச்சு கொடுத்துருங்க. பீஸை கொஞ்சம் நிறைய போடுங்க, எப்ப பார்த்தாலும் பீஸ் குறைச்சே இருக்குது, கொஞ்சம் நிறைய போடுங்க. அங்க வந்தவங்களும் அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணி நல்லா இருக்குல்லம்மா, கண்ணன் கடையில வாங்கினாலே ருசி தனி ருசி தான். இந்தாங்கண்ணே, பிரியாணி ஒன்று 100 ரூபாய் தானே, இந்தாங்க 200 ரூபாய். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி, எத்தனை பிரியாணி வியாபாரம் ஆயிருக்கு, இப்போ வரைக்கும் எவ்வளவு ரூபாய் வந்திருக்குன்னு கணக்க சொல்லு. நீயே இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா ஆகாது, அப்பப்போ வர கணக்கை என்கிட்ட சொல்லிவிடணும். ஏன்னா அப்புறம் எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல. சரி, இப்போ வரைக்கும் எத்தனை பிரியாணி ஓடிச்சுன்னு சொல்லு எனக்கு. ஐயோ, இப்போ வரைக்கும் 2 பிரியாணி தான் ஓடி இருக்குது. இந்தாங்க 200 ரூபாய். காலையில இருந்து இவ்வளவுதான் ஓடிச்சு. என்னது, 2 பிரியாணி தான் ஓடி இருக்கா? ஏண்டா, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு பொம்பளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அதுக்கு இங்க காசு மொத்தம் 3 பிரியாணி இல்லப்பா ஆயிருக்க வேண்டியது. 300 ரூபாய் வர வேண்டியது 200 ரூபாய் தான் இருக்குது. அப்ப 100 ரூபாய் நீ ஆட்டே போடுறியா? ஓஹோ, இந்த வேலை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்னமோ முன்னாடி இந்த கடையில உத்தமன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்ன 100 ரூபாய் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற? வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஐயோ, அப்படிலாம் இல்லையா, அந்த மாதிரி பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நீ நம்புங்க. நான் அந்த பாட்டிக்கு ஃப்ரீயாக தான் அந்த பிரியாணி கொடுத்தேன். ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் ஃப்ரீயாக கொடுத்தேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன். பாவம், ரொம்ப பசின்னு வந்தாங்க. ஏண்டா, ரொம்ப பசின்னு வந்தா உன் காசுல செய்ய வேண்டியதுன்னா என் காசு தான் உனக்கு கிடைச்சிச்சா? சரி, இந்த முதல் தடவைனால விட்றேன். இனிமேல் யாரை அழுது புலம்பி கேட்டா கூட எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னா கூட நீ கொடுக்க கூடாது, சரியா? பிரியாணி எப்பவும் கரெக்டாக இருக்கணும், வேலையிலையும் நீ எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இனிமேல் ஒழுங்காக இருப்பேன்னு நினைக்கிறேன். போ. சரி, நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வரேன். கடை முடிஞ்சதுமே எனக்கு ஃபோன் பண்ணு. அந்த ஓனரும் அங்கேருந்து கிளம்பி போனாரு. எப்பா, ஒரு வழியா கடை முடிஞ்சு போயிருச்சுடா. இன்னும் கொஞ்சம் பிரியாணி தான் இருக்குது. ஓனர் வரட்டும், இதை சாப்பிட்டுக்குவான்னு கேட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது. பிரியாணிலாம் முடிஞ்சிருச்சா? சரி, கணக்கை ஒப்படைச்சிட்டு கிளம்பு நீயே. ஐயா, இந்த கொஞ்சம் பிரியாணி 2 முட்டை இருக்குது, அதை நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா, ரொம்ப பசியோட இருக்கிறேன். அப்படியா? சரி, சாப்பிட்டுக்க. போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பு. அவர் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, ரொம்ப திருப்தியா இருக்குது. பிரியாணி சாப்பிட்டாதான் மனசே திருப்தியா இருக்குது. சரி, என்னோட சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்புவேன். மணி வேற ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்யா. இங்கிருந்து நடந்து கொல்ல போகணும், பாத்துக்கங்க. கொடுங்க. சரி, இந்தா உன்னோட சம்பளம் 400 ரூபாய். இந்தா வச்சுக்கோ.
என்னங்கய்யா இது 400 ரூபா கொடுக்குறீங்க? நீங்க என்கிட்ட சம்பளம் பேசுனது 500 ரூபாய் தானே? இப்ப 400 ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம்? நான் 500 ரூபானால தானே கடையிலே வந்து சேர்ந்தேன். இப்படி பண்ணா என்னையா அர்த்தம்? ஏண்டா இப்ப நீ பிரியாணி சாப்பிட்டே 100 ரூபாய்க்கு, அந்த பிரியாணி ரேட்டு எங்கடா போகும்? உனக்கு ஓசியில பிரியாணி கொடுத்தா என் கடை என்ன ஆகுறது? நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். நீ சாப்பிட்டனால உன்னோட சம்பளத்துல இருந்து கழிச்சிட்டேன் பாத்துக்க. நீ கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு. நீங்க இப்படி சொல்லியிருந்தா அந்த பிரியாணியை சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். சரி கழிச்சிட்டீங்க, விடுங்கடா போறேன். இனிமேல் உங்க பிரியாணியை கை கூட வைக்க மாட்டேன். அவரும் அங்க இருந்து கிளம்பி போனாரு. இவனுக்கு எல்லாம் ஓசிலே கொடுக்கணுமாக்கா? ஓசில தின்னுபுட்டு என்னோட கடையை நஷ்டமாக்குறதுக்கா? ஆளுகளை பாரு, நமக்குன்னு வந்து சேர்றியாம் பாரு. காலையில விடிஞ்சதுமே வழக்கம் போல அவரு கடையில வந்து வேலை பார்க்கலான் இருந்தாரு. அவரும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்து வேலைய ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல ஒரு பெரியவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. யாப்பா ரொம்ப பசிக்குது, இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்குனேன், பசி கிறக்கமா இருக்குது, ஒரு சாப்பாடு கொடுப்பா. எப்பா என்ன வேர்க்குது. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஓனர் வந்தா என்ன திட்டியே தீத்து விடுவாரு. யாருக்குமே சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஒரு பிச்சைக்கார பாட்டி ரொம்ப பாவமா வந்து சாப்பாடு கேட்டாங்க. அந்த பாட்டிக்கு தெரியாதனமா ஒரு சாப்பாடை கொடுத்து விட்டேன். அப்பவே என்னை ரொம்ப விளாசுனாரு பாத்துக்கங்க. யாப்பா நான் அவரோட அப்பா தான்ப்பா. நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கொடுப்பா, ரொம்ப பசி கிறக்கமா இருக்குது. உன் கூட வாதாடுறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. ரொம்ப பசிக்குது, சாப்பாடை கொடு. ஐயா இந்த விஷயத்துல நீ மன்னிச்சிருங்க. சாப்பாடு கொடுத்தா என்னோட வேலை போயிரும். நிச்சயம் நான் யாருக்குமே தரமாட்டேன். மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு என் வேலை தான் முக்கியம். அந்த பெரியவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்பா பார்த்தா அந்த ஓனர் அந்த இடத்துக்கு வந்தா. ஐயோ அப்பா என்னாச்சுப்பா உனக்கு? எதுக்கு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா? எந்திரிங்கய்யா. எப்பா உனக்கு என்னாச்சு? பஸ்ஸை விட்டு இப்பதானே இறங்கி வந்தேன்னு போன் போட்ட, அதுக்குள்ள என்ன இப்படி மயக்கம் போட்டு விழுந்த? நான் தானே உனக்கு கடையில சாப்பிட அனுப்பிச்சு விட்டேன். சாப்பிட வேண்டியதானே? இப்ப சாப்பிட்டு மயக்கம் வந்துருச்சா? ஏண்டா எல்லாம் ஒன்னாலதான் வந்தது. இந்த கடையில வேலை பார்க்குறவன்ட்ட நீ என்னத்த சொல்லி வச்ச? இவ எனக்கு சாப்பாடு கேட்டு கொடுக்கவே கிடையாது. கேட்டதுக்கு ஒரு பிச்சைக்கார பாட்டி வந்துச்சாமே, அந்த கிழவிக்கு கூட நீ சாப்பாடு கொடுக்கலையாமே. உன்கிட்ட என்னடா சொல்லி வளர்த்துருக்கிறேன் நான் உன்னைய? எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், வர்ற அப்பாவி மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா உனட்ட? எப்பா இவன் உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? டேய் உன்னை என்னடா சொல்லியிருக்கிறேன்? சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்பாக்கு உன்னை யாரா கொடுக்க கூடாதுன்னு சொன்னது? என்ன தைரியம் உனக்கு? என் அப்பா மயக்கம் போற அளவுக்கு வந்துட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னங்கய்யா உங்க அப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து வேற யாரும் நினைச்சுதான் சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க. யார் என் சொந்தக்காரங்க இருந்தா கேட்டா கூட இந்த சாப்பாடை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனாலதான் நான் கொடுக்கல. இல்லைன்னா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். நிறுத்தடா, தப்ப பூரா உன் மேல வச்சுட்டு அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறியா? உன்னை என்ன சொல்லி இந்த கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன்? வர்ற அப்பாவி மக்களுக்கு ஒருவேளை உணவாது ஃப்ரீயா போட்டு கொடுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அந்த பிச்சைக்கார பாட்டியை கூட அந்த திட்டினியாமே நீ ஒரு தடவை. அந்த பாட்டியே என்கிட்ட சொல்லுச்சு, நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நீ உதவி பண்ணா நாளைக்கு உனக்கு உதவி வந்து சேரும். இப்ப பாத்தியா நீ செஞ்ச கர்ம வினைகள் என்ன வந்து தாக்கச்சே. அப்பா என்னை மன்னிச்சிரு. இனிமேல் வர்றவங்கள்ட்ட நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வர்ற ஏழைபாளைக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன்ப்பா. என்னை மன்னிச்சிரு. அவனும் திருந்தி அதுல இருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணவும் ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.